ஹலோ வெல்கம் ஷோல். இன்றைக்கி நம்ம ஒரு எல்லோ பெல்லீடு பிரானா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் இதை பற்றி கேட்டிருந்தாரு, இதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால் இதை பற்றி பார்த்துடலாம். ஸோ கைஸ், இந்த பிரானா கொஞ்சம் புது வகை பிரானாவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி என்ன ஏதுன்றதை பார்த்துடலாமா? பட் நம்ம ஆல்ரெடி சேனலில் இந்த பிரானா பற்றி பேசியிருப்போம். ஸோ அது எந்த வீடியோன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பிரானாவோட இன்னொரு பேரை பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் இதை எல்லோ பெல்லிடு பிரானாலாம் கூப்பிட மாட்டாங்க. அது ஒரு சில பேர் தான். இதை அதிகமாக என்ன பேரில் அழைக்கப்படுதுங்கன்னா பிராயா பிரானான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிராயா. ஓகேங்களா? ஸோ அந்த பேரில் தான் இந்த மீனை அதிகமாக கூப்பிடுவாங்க. ஸோ இது இல்லாட்டி சான் ஃப்ரான்சிஸ்கோ பிரானான்னு கூட கூப்பிட்றது உண்டு. ஸோ கைஸ், பட் பிராயா அதுதான் அதிகம். ஓகேங்களா? ஸோ எல்லோ பெல்லிடுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிலனா நீங்கள் பிராயான்னு சொல்லுங்கள், அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரானா வகை பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெட் பெல்லி மாதிரியே இருக்கும். பட் பெல்லி ரெட்டாக இருக்காது, எல்லோவாக இருக்கும். இங்கே அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் இந்த பிரானா பார்த்தீங்கன்னா அக்கறை ஹாபியில் இருக்குது, பட் அவ்வளோ யாருக்கும் தெரியலை. அதுதான் ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த பிரானா எங்கேருந்து வருதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது சவுத் அமெரிக்காவிலேருந்து வருது. ஸோ இந்த பிரானா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சவுத் அமெரிக்காவில் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ ரிவர் இருக்குது பாருங்கள், அது பிரேசிலில் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் இருந்து தான் இந்த பிரானா வருது. ஸோ இந்த பிரானா பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு டைப் பிரானா. ஸோ வைல்டுலலாம் இதால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன் இது. பட் இது கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். இப்போது நீங்கள் இந்த பிரானா வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் டேங்க் சைஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 6 ஃபீட் மேலே தான். ஏன்னா நீங்கள் ஒன்று போட மாட்டீங்க, கூட ஒரு 6 இல்லை ஒரு 8 பிரானாஸ் போடுவீங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிரானாஸ்லாம் ரொம்ப பெருசாக வர வளரும். ஸோ அந்தளவுக்கு பெருசாக வளரும்போது அந்த 6 ஃபீட் டேங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த பிரானாஸ்லாம் பெருசாக வந்துச்சுன்னா. ஸோ என்னோடய ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிளாக ஒன்று வாங்கிக்கோங்க, அதுதான் சொல்லுவேன். ஸோ ஒரு குரூப்பாக நீங்கள் பிரானா வச்சுருந்தா கூட சம்டைம்ஸ் அதுக்குள்ளே தெரியாதனமாக கடிச்சிக்கிறது, இல்லாட்டி அதுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு பிரானா தனியாக வச்சு கம்பீரமாக வளர்த்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒருத்தவங்க கடிச்சிக்கிறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஒரு பிரானாக்கும். அண்டு தனியாக வச்சு வளர்க்குறதுனாலையும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அதை வளர்க்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே போடாமல் விடுறது தான் நல்லது. இல்லாட்டி சாண்டு, சின்ன சின்ன கிரேவல் போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேங்க்கில் லைவ் பிளான்ட்ஸ்னால் ட்ரிஃப்ட்வுட்டில் ஓட்டுற மாதிரி பிளான்ட்ஸு, ஸ்டோனில் ஓட்டுற மாதிரி பிளான்ட்ஸு, எப்படின்னா ஜாவா ஃபன்னு, அனுபியஸ், அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வேணால் வச்சுக்கோங்க. அண்டு ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் சிக்கன் ஹாட்ஸு அண்டு ஸ்ட்ரிம்ஸு, ஃபிஷ்ஷோட மீட்டு அதெல்லாம் நீங்கள் போடலாம். அண்ட் இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்ரு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்டு மாட்ரேட் ஹார்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் டெம்ப் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். இதால் 30 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும், பட் இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ppmலேருந்து 300 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஷோல், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பிரானா பற்றி வந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பை ஷோல்.